தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழகம் உங்கள் கல்வி தகுதியை வளர்த்துக் கொள்ள அரிய வாய்ப்பு. MBA, MA History, MA Public Administration, MA Sociology, MA Political Science, MA Economics, BA English, BA History, BA Economics, BA Business Economics, BA Tourism and Travel Studies, BA Public Administration, BA Political Science, BA Sociology, BA Social Work உள்ளிட்ட படிப்புகளுக்கு அட்மிஷன் நடைபெறுகிறது. தொடர்புக்கு சேவை இன்ஸ்டிடியூட் ஆஃப் கண்டினியூயிங் எஜுகேஷன், கலையரங்கம் கேம்பஸ், கண்டோன்மெண்ட் 21. வழக்கில் கைதாகி சிறையில் அடைக்கப்பட்டிருக்கும் கனிமொழியின் ஜாமீன் மனு மீதான தீர்ப்பை நீதிமன்றம் வருகின்ற நவம்பர் 3ஆம் தேதிக்கு ஒத்திவைத்துள்ளது. 2G ஸ்பெக்ட்ரம் முறைகேடு தொடர்பாக கனிமொழி MP கடந்த மே மாதம் 20ஆம் தேதி கைது செய்யப்பட்டார். டெல்லி திகார் சிறையில் அடைக்கப்பட்டுள்ள அவர் ஜாமீன் கோரி தாக்கல் செய்த மனுக்கள் CBI சிறப்பு நீதிமன்றத்திலும் டெல்லி உயர்நீதிமன்றத்திலும் தள்ளுபடி செய்யப்பட்டன. இந்த நிலையில் கனிமொழி மீது CBI மேலும் ஒரு வழக்கு தொடுத்தது. ஆயுள் தண்டனை வழங்கக்கூடிய இந்திய அரசியலமைப்பு சட்டம் 409வது பிரிவின் கீழ் நம்பிக்கை துரோக வழக்கு அவர் மீது தொடரப்பட்டது. இந்த புதிய பிரிவு வழக்கை CBI சிறப்பு நீதிமன்றம் ஏற்றுக்கொண்டது. இதனால் 2G ஸ்பெக்ட்ரம் வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டுள்ள 17 பேர் மீது நம்பிக்கை துரோக வழக்கு பாய்ந்துள்ளது. இதையடுத்து குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்பட்டு விட்டதால் கனிமொழியின் ஜாமீன் மனு மீதான விசாரணை நடந்தது. விசாரணையில் ஜாமீன் மனு மீதான தீர்ப்பை வருகின்ற நவம்பர் 3ஆம் தேதிக்கு ஒத்திவைத்து நீதிபதி உத்தரவிட்டார். கூடாங்குளம் அணுமின் நிலையத்தை மூட வலியுறுத்தி அணுமின் நிலைய எதிர்ப்பாளர்கள் 7வது நாளாக இடிந்த கரையில் தொடர் உண்ணாவிரதம் இருந்து வருகின்றனர். கூடாங்குளம் அணுமின் நிலையத்தை நிரந்தரமாக மூடக்கோரி பொதுமக்கள் பல்வேறு வகையில் போராட்டங்களை நடத்தி வருகின்றனர். உள்ளாட்சி தேர்தலுக்கு பிறகு உண்ணாவிரதம் மேற்கொண்டுள்ள பொதுமக்கள் 7வது நாளாக தொடர் உண்ணாவிரத போராட்டம் நடத்தி வருகின்றனர். இடிந்த கரையில் நடந்து வரும் போராட்டத்தால் 350 பொறியாளர்கள், விஞ்ஞானிகள் ஆகியோர் பணியாற்ற முடியாமல் அவதிக்குள்ளாயினர். ஆனால் அத்தியாவசிய பணிகள் மேற்கொள்வதில் கடும் பாதிப்பு ஏற்பட்டது. இவற்றை தவிர நெல்லை மாவட்டம் ராதாபுரத்திலும் உண்ணாவிரத போராட்டம் நடந்து வருகிறது. மேலும் கூடாங்குளம் பகுதியில் பாதுகாப்பிற்காக ஏராளமான காவல்துறையினர் குவிக்கப்பட்டுள்ளனர். இதனிடையே அணுமின் நிலையத்துக்கு ஊழியர்கள் பணிக்கு சென்றனர். 11 நாட்களுக்கு பிறகு அவர்கள் பணிக்கு சென்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்திய கடற்படை, கடலோர காவல்படை, வனத்துறையினரை கண்டித்து பாம்பன் நாட்டு படகு மீனவர்கள் காலவரையற்ற வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ளனர். ராமேஸ்வரம் பிசாசுமுனை கடல் பகுதியில் கடந்த 21ஆம் தேதி பாம்பனை சேர்ந்த ஆண்ட்ரஸ், இனாசி, அமலதாஸ், பேதர் பிரீஸ் ஆகிய 4 மீனவர்கள் மீன்பிடித்துக் கொண்டிருந்தனர். அப்போது ரோந்து சென்ற மண்டபம் இந்திய கடலோர காவல்படையினர் அந்த படகில் சோதனை செய்த போது தடை செய்யப்பட்ட 10 சுறா மீன்கள் இருந்ததாக 4 பேரையும் கைது செய்து மண்டபம் வனத்துறையிடம் ஒப்படைத்தனர். வனத்துறையினர் அந்த 4 மீனவர்கள் மீதும் வழக்கு பதிவு செய்து சிறையில் அடைத்தனர். இந்திய கடலோர படைகளின் இந்த செயல் தமிழர்கள் மீனவர்கள் மத்தியில் கடும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியது. இலங்கை கடற்படையினரால் பாதிக்கப்பட்டு வரும் நிலையில் தற்போது இந்திய கடற்படையும் தமிழக மீனவர்களை குறிவைத்து தாக்கி வருகிறது. இந்த நிலையில் பாம்பன் பகுதியில் உள்ள 500க்கும் மேற்பட்ட நாட்டு படகுகள் காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளன. கரையில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள நாட்டு படகுகளில் கருப்பு கொடிகள் கட்டப்பட்டுள்ளன. இதனிடையே போராட்டத்தை தீவிரப்படுத்த மீனவர்கள் முடிவு செய்துள்ளனர். அதன்படி வருகின்ற 27ஆம் தேதி பாம்பனில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபடவும் மீனவர்கள் முடிவு செய்துள்ளனர். வயிற்று கழிச்சு குடலை எடுத்து பிரிச்சு காட்ட சொல்லி அங்க என்ன எப்படி இருக்கா அங்க என்ன மாதிரி இருக்காங்க மீனவனுடைய குடலை பிரிச்சு காட்டுன்னு இருக்காங்க. சரி அதுபடியே உப்பை பார்த்து உப்பை கிண்டா சொல்லிருக்காங்க, உப்பை கிஞ்ச வச்சிருக்காங்க. சும்மா சும்மா தேவையில்லாம
போனவங்க போட்டுக்காங்க, கடல் மேல கடலுக்கு போனவங்க கையில விலங்கு மாட்டி போட்டிருக்காங்க. என்ன எதையுமே அவங்க மேல ஒரு புகார் இருந்து விலங்கு மாட்டினா பரவாயில்ல, கடல் மேல எங்க தப்பிச்சு போட்டோம், பல்லமும் நேவி தான் கிடைக்கு, அங்க விலங்கு வச்சு போட்டுருக்காங்க. இப்படி எல்லாம் செய்தா எப்படி? ரோட் நேவிக்காரங்க கூட பரவாயில்ல, இவங்க பண்ற தொந்தரவு ரொம்ப அதிகமா இருக்கு. இந்த அப்படிப்பட்ட 4 பேரையும் அவங்க விடுதலை செய்யணும். அதை கொடுத்த துப்பாக்கில அந்த நேவியில வேலை செஞ்சவங்களை அரெஸ்ட் பண்ணணும். இது தொழிலாளி மத்தியில மிகவும் அத்தியா இருக்கு. இன்றையில இருந்து எங்க படைகள்ல கருப்பு கொடியாச்சு நாங்க இதை வேலை நிறுத்தம் பண்ணிருக்கோங்கிறத அடையாளமா நாங்க காட்டுறோம். தமிழ்நாட்டில் நடந்த உள்ளாட்சி தேர்தலில் வெற்றி பெற்ற 10 மாநகராட்சி மேயர்கள் மற்றும் நகராட்சி பேரூராட்சிகளின் தலைவர்கள் பதவியேற்றனர். தமிழ்நாட்டில் மேயர், நகராட்சி தலைவர், பேரூராட்சி தலைவர், சுற்றுராட்சி தலைவர் என 1,32,467 பதவியிடங்களுக்கு 2 கட்டங்களாக தேர்தல் நடைபெற்றது. ஏற்கனவே 19,646 பதவியிடங்களுக்கு உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு விட்டதால் மீதமுள்ள 1,12,759 பதவியிடங்களுக்கு தேர்தல் நடைபெற்றது. இதற்கான வாக்கு எண்ணிக்கை 21ஆம் தேதி நடத்தப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்பட்டன. அதன்படி 10 மாநகராட்சிகளையும் அதிமுக கைப்பற்றியது. மேலும் 89 நகராட்சிகள், 287 பேரூராட்சிகள் அதிமுக வசமாயின. 23 நகராட்சி, 121 பேரூராட்சிகளை திமுக வென்றது. மற்ற கட்சிகளுக்கு மிக குறைந்த இடங்களே கிடைத்தன. இந்நிலையில் நடைபெற்ற புதிய உள்ளாட்சி அமைப்புகளின் முதல் கூட்டத்தில் மாநகராட்சி மேயர்கள், நகராட்சி பேரூராட்சி தலைவர்கள் பதவியேற்றனர். இதில் அந்தந்த மாநகராட்சி ஆணையர்கள் பதவி பிரமாணம் செய்து வைத்தனர். இதன் ஒரு பகுதியாக திருச்சி மாநகராட்சி மேயராக ஜெயா பதவியேற்றார். அவருக்கு கமிஷனர் வீரராகவராவ் பதவி பிரமாணம் செய்து வைத்தார். இதைத் தொடர்ந்து வருகின்ற 29ஆம் தேதி நடைபெறவுள்ள மறைமுக தேர்தல் மூலம் துணை மேயர்கள், துணைத் தலைவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட உள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. திருச்சி மேற்கு தொகுதி இடைத்தேர்தலில் வெற்றி பெற்ற அதிமுக வேட்பாளர் பரஞ்சோதி சட்டப்பேரவை உறுப்பினராக பதவியேற்றுக் கொண்டார். திருச்சி மேற்கு சட்டசபை தொகுதியில் போட்டியிட்ட திமுக வேட்பாளர் KM நிறுவை 14,689 வாக்குகள் வித்தியாசத்தில் அதிமுக வேட்பாளர் பரஞ்சோதி தோற்கடித்தார். இந்த நிலையில் சென்னை கோட்டையில் உள்ள சபாநாயகர் அறையில் பரஞ்சோதி MLA-வாக பதவியேற்றுக் கொண்டார். அவருக்கு சபாநாயகர் ஜெயக்குமார் பதவி பிரமாணம் செய்து வைத்தார். பதவியேற்பு விழாவில் அமைச்சர்கள் O. பன்னீர்செல்வம், செங்கோட்டையன் உட்பட அனைத்து அமைச்சர்களும் பங்கேற்றனர். இதைத் தொடர்ந்து போயஸ் கார்டன் சென்று முதல்வர் ஜெயலலிதாவிடம் பரஞ்சோதி ஆசி பெற்றார். கடலுக்கு மீன்பிடிக்க சென்ற தமிழக மீனவர்கள் மீது இலங்கை மீனவர்கள் சராமரி தாக்குதல் நடத்தினர். இதில் 4 பேர் படுகாயமடைந்தனர். நாகை மாவட்டம் வேதாரண்யத்தை அடுத்த விழுந்தமாவடியைச் சேர்ந்த 4 மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்க சென்றனர். கோடியக்கரையின் தென்கிழக்கே அவர்கள் மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது படகுகளில் வந்த இலங்கை மீனவர்கள் தமிழக மீனவர்கள் மீது அரிவாளால் தாக்கியுள்ளனர். இதில் அர்ஜுனன் என்ற மீனவருக்கு கையில் வெட்டு விழுந்தது. மேலும் மீனவர்களின் மீன்களை அபகரித்த இலங்கை மீனவர்கள் அவர்களை விரட்டி அடித்தனர். உயிரை கையில் பிடித்துக் கொண்டு கரைக்கு திரும்பிய மீனவர்கள் அர்ஜுனனை மருத்துவமனையில் சேர்த்தனர். மேலும் காயமடைந்த மீனவர்கள் வேதாரண்யம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டனர். கடந்த 21ஆம் தேதி ராமேஸ்வரம் மீனவர்களை இந்திய கடற்படையினர் கைது செய்து சிறையில் அடைத்துள்ள நிகழ்வு மீனவர்களிடையே கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ள நிலையில் வேதாரண்யம் மீனவர்கள் மீது இலங்கை மீனவர்கள் தாக்குதல் நடத்தியுள்ளது கடும் வேதனையை ஏற்படுத்தியுள்ளது.
நாடு முழுவதும் தீபாவளி பண்டிகை உற்சாகமாகவும் கோலாகலமாகவும் கொண்டாடப்பட்டது. ஜனாதிபதி, பிரதமர் உள்ளிட்ட தலைவர்கள் தீபாவளி வாழ்த்து தெரிவித்துள்ளனர். தமிழகம் முழுவதும் தீபாவளி பண்டிகை வழக்கமான உற்சாகத்துடன் கொண்டாடப்பட்டது. பொதுமக்கள் புத்தாடை அணிந்தும் பட்டாசுகள் வெடித்தும் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் இனிப்புகள் வழங்கியும் தீபாவளி வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்டனர். சென்னை திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி கோவில், மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோவில் உள்ளிட்ட தமிழகத்தின் பிரசித்தி பெற்ற கோவில்களில் அதிகாலை முதலே மக்கள் சாமி தரிசனம் செய்தனர். சிறை கைதிகளை அவர்களின் உறவினர்கள் காண்பதற்கு சிறப்பு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. தீபாவளியை முன்னிட்டு தமிழகத்தின் அனைத்து சிறைகளிலும் கைதிகளுக்கு இனிப்புகள் வழங்கப்பட்டன. மேலும் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு ரிலீஸ் ஆன சினிமாக்களை பார்க்க தியேட்டர்களில் கூட்டம் அதிகமாக காணப்பட்டது. இதேபோல் வட மாநிலங்களிலும் தீபாவளி பண்டிகை முழு உற்சாகத்துடன் கொண்டாடப்பட்டது. வீடுகள் தோறும் விளக்குகளை வரிசையாக வைத்து மக்கள் கொண்டாடினர். இப்பண்டிகையை முன்னிட்டு பிரதமர் மன்மோகன் சிங், ஆளுநர் ரோசையா, தமிழக முதல்வர் ஜெயலலிதா, திமுக தலைவர் கருணாநிதி, தேமுதிக தலைவர் விஜயகாந்த் உள்ளிட்டோர் தீபாவளி வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர். கம்பெனியின் சார்பாக நல்வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளது. இப்போ திருச்சியில் நாங்கள் ஜங்ஷன் போயிட்டு ஒரு மெகா ஷோரூம் திறந்துருக்கோம். சாதாரணமாக மக்கள் குடும்பத்தோடு தங்களுக்கு தேவையானவை வாங்கத்தக்கதாக அந்த பெரிய கிரவுண்ட் வண்டி நிறுத்தத்தை வசதி நடந்திருக்கு. இந்த வருஷம் எல்லா மூலப்பொருள்களும் விலை கொண்டதுனால ஒரு 20% ரேட்டை கூட்டிருக்கோம். அதனால மக்கள் தாராளமாக திருச்சி பொறுத்தவரை தாராளமாக மக்கள் வாங்குறாங்க. இந்த மாதிரி எங்கிட்ட புது வெரைட்டிஸ் நிறைய அதெல்லாம் மக்கள் ஆர்வமாக வாங்குறாங்க. 500 ஷாட்டு, 10 செஷன் சொல்லி 100 ஷாட். அதில் பார்த்தீங்கன்னா 7 கலர் 7 ஃபங்க்ஷன் இருக்கு. ரெண்டாவது 56 ஷாட்டில் ஒரு 5-6 வெரைட்டி இருக்கு. விசில் மாதிரி போகிறது ஒரே கேக்கில் 56 ஷாட் பேக்கிங் விசிலிங் மந்திக்கலாம் அப்படி இருக்கிறது. பல தரமான வெரைட்டிகளை வச்சுருக்கோம். மக்கள் எல்லாரும் நிறைய வாங்கிக்கிறாங்க. உங்களுக்கு எல்லாருக்கும் கொடுக்க முடியுமாங்கிற ஒரு சந்தேகம் இருக்குது. இருந்தாலும் ஓரளவுக்கு மக்களுக்கு அதாவது எல்லா தரப்பு மக்களையும் திருப்தி கொடுத்த ரெகுலர் ஐட்டம், அதாவது சக்கரம், சட்டி, கம்பி மத்தாப்பு, வெடி, இது எல்லாமே எங்கள்கிட்ட தாராளமாக இருக்குது. நீங்கள் யாராலும் எல்லாரும் வாங்கி போகலாம். இதனுடைய தீபாவளியும் சிறப்பு சூப்பராக நடைபெறுவதற்கு எங்களுடைய கம்பெனி சார்பாக ஃபைனான்ஸ் கம்பெனி சார்பாக நன்றி. இப்போ புக்ஸ் வேணும் சக்கரம்னு சொன்னால் சும்மா பொறுத்தனை அது சுத்தம் ஃப்ளவர் பாட் மாதிரி வரும்னு நினைப்போம். இருந்தாலும் இது ஒரு வெடி பொருட்களால் தயாரிக்கப்பட்டதுனால நம்ம இதை எதையுமே அசால்ட்டா நினைக்காம பாதுகாப்பான முறையில் அதை பத்தாச்சாச்சுன்னா நம்ம ஒரு 10 அடி தள்ளி இருக்கணும். ஃப்ளவர் பாட்டாக நினைக்கணும், சக்கரமாக நினைக்கணும். பக்கத்தில் போய் கால் தேய்ச்சி வேறு ஏதாவது கையில் வச்சு பொறுத்துறது கேட்கணும். அதனால நீங்கள் எல்லாருமே மிக பாதுகாப்பான முறையில் வெளியே வச்சு எல்லோரும் சந்தோஷமா இருக்கிறதுக்காக நடந்துக்கணும். இதுல சேல்ஸ் கொடுக்கும்போது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நோட்டீஸ் கொடுக்கும். நீங்க எப்படி பொருள்களை அதாவது வெடிப்பொருள்களை நீங்க எப்படி உபயோகிக்கணும், அதனுடைய நன்மை என்னென்ன எல்லாத்தையுமே அந்த நோட்டீஸ்ல கொடுத்துருக்கோம். அதனால நீங்க எல்லாருமே ஒரு நோட்டீஸ் நீங்க கேட்கறதுமே நாங்கள் கொடுத்துருவோம். நீங்க அதை பார்த்து நீங்க எப்படி அதாவது நம்முடைய பாதுகாப்பு முறையை எப்படி உறுதிப்படுத்திக்கணும் அப்படிங்கறத அந்த நோட்டீஸ்ல பார்த்து. நன்றி, வணக்கம். 13 கோடி ரூபாய் லஞ்சம் வாங்கியுள்ளதாக கர்நாடக முன்னாள் முதல்வர் எடியூரப்பா மீது 6வதாக புதிய ஊழல் புகார் ஒன்று எழுந்துள்ளது. கர்நாடக முதலமைச்சராக இருந்த எடியூரப்பா மீது பல்வேறு ஊழல் புகார்கள் கூறப்பட்டதை அடுத்து லோக் ஆயுக்தா நீதிமன்றத்தில் அவர் மீது வழக்குகள் பதிவு செய்யப்பட்டன. இதையடுத்து கடந்த ஜூலை மாதம் 31ஆம் தேதி எடியூரப்பா முதல்வர் பதவியை ராஜினாமா செய்தார். இதைத் தொடர்ந்து அவர் கைது செய்யப்பட்டார். பெங்களூரு புறநகரில் உள்ள சிறையில் அடைக்கப்பட்டுள்ள எடியூரப்பா மீது 5 ஊழல் வழக்குகள் பதிவு செய்யப்பட்டன. அதில் 2 வழக்குகளில் அவருக்கு ஜாமீன் கிடைத்துள்ளது. மேலும் 2 வழக்குகளில் அவருக்கு ஜாமீன் கிடைக்குமா என்பது வருகின்ற 28ஆம் தேதி நீதிமன்றத்தில் தெரியவரும். இந்த நிலையில் எடியூரப்பா மீது 6வதாக புதிய ஊழல் புகார் ஒன்று எழுந்துள்ளது. பத்ரா நீர்ப்பாசன திட்டத்தை தனியார் நிறுவனம் ஒன்றுக்கு கொடுக்க எடியூரப்பா 13 கோடி ரூபாய் லஞ்சம் வாங்கினார் என்று அந்த 6வது புகாரில் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இது தொடர்பாக விசாரணை நடத்த காவல்துறையினருக்கு லோக் ஆயுக்தா நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இதனால் எடியூரப்பாவுக்கு நெருக்கடி மேலும் அதிகரித்துள்ளது.
தமிழகத்தில் பெய்து வரும் தொடர் கனமழையால் மின்னல் தாக்கியும் மணல் சரிந்து விழுந்தும் இதுவரை 5 பேர் பலியாகியுள்ளனர். நீலகிரி மாவட்டத்தில் கடந்த சில தினங்களாக மழை பெய்து வருகிறது. இந்நிலையில் குன்னூர் அருகே உள்ள தேவராங்காடு கிராமத்தை சேர்ந்த பன்னீர்செல்வம், அவரது மனைவி புவனேஸ்வரி, மகள் சந்திரகலா ஆகியோர் இரவில் படுத்து தூங்கிக் கொண்டிருந்த போது நிலச்சரிவு ஏற்பட்டு வீடு முழுகியது. இதில் 3 பேரும் உயிரோடு மண்ணில் புதைந்து பலியானார்கள். இதேபோல் கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அருகே உள்ள கனகரப்பட்டு கிராமத்தை சேர்ந்த விவசாயிகள் ராஜ்குமார், ராமியா ஆகியோர் வயலுக்கு சென்ற போது மின்னல் தாக்கி ராஜ்குமார் உடல் கருகி பலியானார். ராமியா படுகாயங்களுடன் சிதம்பரம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். விருதுநகர் அருகே வயலில் வேலை செய்து கொண்டிருந்த சக்திவேல் மின்னல் தாக்கியதில் உடல் கருகி பலியானார். ராமர் என்பவர் படுகாயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். கனமழையால் தொடரும் இதுபோன்ற சம்பவங்கள் மக்கள் மத்தியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. நேற்று இந்த 3 நாள் அடிச்ச மழையில மேல இருந்து அந்த குப்பை ஃபுல்லா வந்து அந்த வீட்டோட அடிச்சு வீடே இல்லாத நிலைமைக்கு ஆயிடுச்சு. அந்த உள்ள வீட்டுக்குள்ள வந்து 3 பேரும் அப்படியே உள்ள படுத்திருந்த மாதிரியே அவங்க அப்படியே கம்பளிக்குள்ளவே இருந்திருக்காங்க சார். அப்புறம் வந்து நீலகிரி மாவட்டத்தில் சுமார் 50 லட்சம் மதிப்புள்ள யானை தந்தத்தை வெட்டி விற்க முயன்ற 3 பேரை காவல்துறையினர் கைது செய்தனர். மேட்டுப்பாளையம் கோத்தகிரி ரோட்டில் மண்டல வன பாதுகாவலர் உத்தரவின் பேரில் வனத்துறையினர் கடந்த 25ஆம் தேதி திடீர் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது கோத்தகிரி பகுதியிலிருந்து மேட்டுப்பாளையம் நோக்கி ஒரு வாலிபர் டிவிஎஸ் மொபைலில் வந்து கொண்டிருந்தார். சந்தேகத்தின் பேரில் வனத்துறையினர் அந்த வாலிபரை தடுத்து நிறுத்தி அவர் வைத்திருந்த உர சாக்குப்பையை பிரித்து சோதனை செய்தார்கள். சோதனையில் சாக்குப்பையில் 6 துண்டுகளாக வெட்டப்பட்ட யானை தந்தங்கள் இருப்பது தெரியவந்தது. வனத்துறையினர் அவரிடம் மேற்கொண்ட விசாரணையில் அவர் காந்தாரை சேர்ந்த விவசாய கூலி தொழிலாளி சம்பத் என்பதும் அவரிடம் அதே பகுதியை சேர்ந்த விவசாய கூலி தொழிலாளிகள் கனகராஜ், செல்வராஜ் ஆகிய 2 பேரும் யானை தந்தத்தை விற்க கொடுத்திருப்பதும் தெரியவந்தது. தகவலை அடுத்து வனத்துறையினர் கனகராஜ், செல்வராஜ் ஆகியோரை பிடித்து விசாரணை செய்தார்கள். விசாரணையில் கடந்த 6 மாதத்திற்கு முன்பு 2 பேரும் தெற்கு பகுதியில் கூலி வேலைக்கு சென்ற போது வனப்பகுதியில் காட்டு யானை அழுகிய நிலை இறந்து கிடந்ததாகவும் யானையின் தந்தங்களை எடுத்து 6 துண்டுகளாக வெட்டியும் அறுத்தும் அதனை சம்பத்திடம் விற்க கொடுத்ததும் தெரியவந்தது. வனத்துறையினர் சம்பவ இடத்துக்கு சென்று தந்தம் புதைத்து வைத்திருந்த இடத்தை பார்வையிட்டார்கள். பின்னர் சிறுமுகை வனத்துறையினர் வழக்கு பதிவு செய்து 3 பேரையும் கைது செய்தனர். மேலும் அவர்களிடமிருந்து யானை தந்தங்களை மீட்டனர். தந்தங்கள் இரண்டும் 7 அடி நீளமும் 24 கிலோ எடையும் கொண்டது என்றும் இதன் மதிப்பு சுமார் 50 லட்சம் இருக்கும் என்றும் வனத்துறையினர் தெரிவித்தனர். மதுரை மாவட்டம் ஆலம்பட்டி அருகே பாஜக மூத்த தலைவர் அத்வானி மேற்கொள்ள இருக்கும் ரத யாத்திரை பாதையில் சக்தி வாய்ந்த வெடிகுண்டை காவல்துறையினர் கைப்பற்றியுள்ளனர். அத்வானியை கொல்ல நடந்த சதியா என்று விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. ஊழலுக்கு எதிராகவும் கருப்பு பணத்தை மீட்க கோரியும் அத்வானி ரத யாத்திரை மேற்கொண்டுள்ளார். மதுரை மேலமாசி வீதி, வடக்கு மாசி வீதி சந்திப்பில் நடந்த மக்கள் விழிப்புணர்வு யாத்திரை பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர் மதுரை அழகர் கோவில் சாலையில் இருந்து தனது ரத யாத்திரையை தொடங்குகிறார். விருதுநகர், ஸ்ரீவல்லிபுத்தூர், ராஜபாளையம், தென்காசி வழியாக கேரளா செல்கிறார் அத்வானி. இந்த நிலையில் மதுரை மாவட்டம் திருங்கலம் அருகே உள்ள ஆலம்பட்டி என்ற இடத்தில் உள்ள தரைப்பாலத்தின் அடியில் வைக்கப்பட்டிருந்த 8 அடி நீளம் உள்ள பைப் வெடிகுண்டை அந்த வழியாக சென்ற பொதுமக்கள் பார்த்து காவல்துறைக்கு தகவல் தெரிவித்தனர். விரைந்து வந்த காவல்துறையினர் அந்த வெடிகுண்டை கைப்பற்றி நிபுணர்கள் உதவியுடன் செயலிழக்க செய்தனர். இந்த பாலம் வழியாகத்தான் அத்வானி யாத்திரை மேற்கொள்ள இருந்தார். யாத்திரைக்கு முன் வெடிகுண்டு கண்டுபிடிக்கப்பட்டதால் அத்வானி உயிர் தப்பியுள்ளார். வெடிகுண்டை வைத்தது யார் என்று காவல்துறையினர் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். காலையில வெளியில வந்தவங்க ஆத்துல வந்து காலில் வயர் தட்டு போட்டுருக்கு. வயர் புது வயரா இருக்குன்னு தட்டு போட்டு அப்படி வயர் கூட போயிருக்காங்க. ஒரு பேட்டி வந்திருக்கு ஒரு அடி தூரத்துல. பேட்டிக்கு போனா பேட்டி பார்த்தோன்னா அந்த வயர் கூட வந்திருக்காங்க. உள்ள வந்து பைக் மாதிரி வந்து ஊருக்குள்ள வந்து தவிர சொன்னாங்க. ஊருக்காரங்க வந்து போலீஸ் தவிர சொன்னாங்க. போலீஸ் வேகமா வந்து உள்ள பார்த்து அந்த ஒரு 5-6 அடி பைப் இருக்கும், பிவிசி பைப் உடனே வெளியே எடுத்து வச்சுட்டாங்க. போலீஸ் துரித மேல பார்த்து அந்த பைப் வெளியே எடுத்துட்டாங்க. அதனால பெரிய சேதம். பிவிசி பைப் உள்ள என்ன நடக்குன்னு தெரியல. ஆனா போலீஸ் பாம்பர்னு சொல்றாங்க. நம்ம பாம்பு அடிக்க வைக்க போறாங்க. பாம்பு செயல் இருக்கிறவங்க எல்லாம் முயற்சி பண்ணிருக்காங்க. வயர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 200 அடி வரைக்கும் போயிருக்கும். 200 மீட்டருக்கு மேல போயிருக்கும். சில பதிச்சிருக்காங்க வயர்.
சென்னை உட்பட 10 மாநகராட்சியின் துணை மேயர் பதவிக்கான வேட்பாளர் பட்டியலை அதிமுக பொதுச் செயலர் ஜெயலலிதா வெளியிட்டுள்ளார். துணை மேயர் பதவிக்கான மறைமுக தேர்தல் நடைபெறுவதையொட்டி சென்னை துணை மேயருக்கான வேட்பாளராக வில்லிவாக்கம் ஒன்றிய செயலாளரும் 145வது வார்டு மாமன்ற உறுப்பினருமான பெஞ்சமின் அறிவிக்கப்பட்டுள்ளார். மேலும் வேலூர் மாநகராட்சி துணை மேயர் வேட்பாளர் தர்மலிங்கம், ஈரோடு பழனிசாமி, திருச்சி ஆசிக் மீரா, திருப்பூர் குணசேகரன், கோவை சின்னத்துறை, மதுரை கோபாலகிருஷ்ணன், திருநெல்வேலி கணேசன் என்கின்ற ஜெகநாதன், தூத்துக்குடி சேவியர், சேலம் நடேசன் ஆகியோர் அறிவிக்கப்பட்டனர். இதேபோல் ஊராட்சி ஒன்றிய குழு தலைவர், துணைத் தலைவர், நகர்மன்ற பேரூராட்சி மன்ற துணைத் தலைவர் பதவிகளுக்கான அதிமுக வேட்பாளர்களும் அறிவிக்கப்பட்டுள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை ஊழல் விஷயத்தில் மென்மை போக்கு என்ற பேச்சுக்கே இடமில்லை என பாஜக மூத்த தலைவர் அத்வானி தெரிவித்துள்ளார். தனது 2ஆம் கட்ட ஜன் சேதா ரத யாத்திரை துவங்கும் முன் மதுரையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பாஜகவை பொறுத்தவரையில் ஊழல் விஷயத்தில் மென்மை போக்கிற்கு இடமில்லை என்று தெரிவித்தார். அண்ணா குழுவிற்கும் பாரதிய ஜனதாவிற்கும் இடையேயான தொடர்பு குறித்த திக் விஜய் சிங்கின் கருத்துக்கு பதிலளிக்க மறுத்த அவர், அரசியல் ரீதியான கருணை மனுக்களுக்கு தான் எப்போதும் ஆதரவு அளிப்பதில்லை என்றும் தெரிவித்தார். ஓட்டுக்கு பணம் அளித்த விவகாரத்தில் இவ்விஷயத்தை வெளிக்கொண்டு வந்தவர்களே தற்போது சிறையில் இருப்பதாக அவர் தெரிவித்தார். Policy in respect of terrorism depending on a single incident or gap where our adversary is not able to strike. That's all. கொல்கத்தாவின் டி.சி. ராய் மருத்துவமனையில் மேலும் 4 குழந்தைகள் மரணமடைந்தனர். இதையடுத்து அந்த மருத்துவமனையில் கடந்த 3 நாட்களில் பலியான குழந்தைகளின் எண்ணிக்கை 17ஆக உயர்ந்துள்ளது. மருத்துவமனையில் சேர்க்கப்பட்ட குழந்தைகளில் 3 குழந்தைகள் குறைந்த எடையுடன் இருந்ததாகவும் மற்றொரு குழந்தைக்கு நோய் தொற்று இருந்ததாகவும் தெரிவிக்கப்படுகிறது. இறந்த குழந்தைகள் அனைத்தும் பிறந்து 1 மாதத்துக்குட்பட்ட குழந்தைகள் என தகவல்கள் தெரிவிக்கின்றன. கடந்த 2 நாட்களில் மட்டும் அந்த மருத்துவமனையில் 13 குழந்தைகள் மரணமடைந்தனர். இதனால் கோபமடைந்த பெற்றோர்கள் மருத்துவமனையை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடத்தினர். எனினும் அந்த குழந்தைகள் உயிருக்கு ஆபத்தான நிலையில் மருத்துவமனைக்கு கொண்டு வரப்பட்டதாக மருத்துவமனை தரப்பில் தெரிவிக்கப்படுகிறது. மருத்துவர்களின் அலட்சியத்தால் ஒரு குழந்தை கூட இறக்கவில்லை என்று மேற்கு வங்க மருத்துவ கல்வி இயக்குநர் தெரிவித்தார். இந்த நிலையில் அந்த மருத்துவமனையில் மேலும் 4 குழந்தைகள் மரணமடைந்துள்ளது அங்கு பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. வங்கக்கடலில் புதிய காற்றழுத்த தாழ்வு நிலை உருவாகியிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இலங்கை ஆந்திராவுக்கு இடையே வங்கக்கடலில் புதிய காற்றழுத்த தாழ்வு நிலை மையம் கொண்டிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. புதிய காற்றழுத்த தாழ்வு நிலையால் அடுத்த 24 மணி நேரத்தில் தமிழகத்தில் மழை பெய்யக்கூடும் என்றும் புதுச்சேரியில் பெரும்பாலான இடங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னையில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் ஒரு சில இடங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. இந்த காற்றழுத்த தாழ்நிலை அதே இடத்தில் உள்ளது. எப்பொழுதெல்லாம் மன்னார் வளைகுடாவில் தாழ்நிலை இருந்ததோ அப்பொழுதெல்லாம் தமிழகத்தை பொறுத்தவரை நல்ல மழை பெய்துள்ளது. வாரம் 24 மணி நேரத்தை பொறுத்தவரை கடலோர மாவட்டங்களில் பெரும்பாலான இடங்களிலும் உள் மாவட்டங்களில் அநேக இடங்களில் நாம் மழை எதிர்பார்க்கலாம். கடலோர மாவட்டங்களை பொறுத்தவரை ஒரு இடங்களில் கன மற்றும் மிக கனமழை இருக்கக்கூடும். உள் மாவட்டங்களை பொறுத்தவரை ஒரு இடங்களில் கனமழை இருக்கலாம். சென்னை நகரை பொறுத்தவரை வானம் மேகமூட்டத்துடன் இருக்கும். விட்டு விட்டு அவ்வப்போது மழை பெய்யும்.